ஒரு தேவதையை அழைச்சு தன் மீது பக்தி உள்ளவன் யார் என்று தெரிந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். தேவதையும் போய் கடவுள் மீது பக்தி உள்ளவர் தேடி அலைஞ்சு ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். உடனே அவர் நான் கடவுளை நினைக்காத நாளே இல்லை, தினம்தோறும் கடவுளை தொழுதுவேன் அப்படின்னு சொன்னாராம். மற்றொரு நபரையும் சந்திச்சிருக்காங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை நான் கடவுளை கும்பிடுவேன், கடவுளை நினைக்காம நான் இருந்ததே கிடையாது, கடவுள் மீது அதிக பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது மாதிரி ஒரு 4-5 நபரிடம் கேட்டபோது அவங்களும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் தேவதையை கடந்து போகவும் தேவதை அவங்கள நிப்பாட்டி, இவ்வளோ வேகமாக போகிறீங்களே, உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா, கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கடவுளை பற்றி கேட்கவும், கடவுளை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவரை பற்றி சிந்திக்க கூட எனக்கு நேரம் இல்லை, நான் ஒரு சிலருக்கு உதவி செய்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன், என்னை தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாராம். நடந்த விஷயத்தை போய் தேவதை கடவுள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உடனே கடவுள் நன்கு யோசித்து பார்த்துட்டு தேவதை கேட்டாங்களா, இந்த 3 நபர்களில் உங்கள் மீது பக்தி உள்ளவன் யார் என்பதை தெரிந்து கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்டிருக்காங்க. அதுக்கு கடவுள் சொன்னாராம், முதலாம் நபரும் 2ஆம் நபரும் பக்தி என்பது வைத்திருந்தாலும் கூட 3ஆவதாக எனக்கு கடவுளை நினைக்க நேரமில்லை, ஆனால் உதவி செய்யவே நேரம் இருக்கிறது, என்னை தடுக்காதீர்கள் என்று கூறிய அந்த 3ஆம் நபர் தான் என் மீது உண்மையான பக்தி உண்டு என்று சொன்னாராம். ஆமாங்க, அறம் மறத்தல் என்பது தேக்கம், அறம் செய்தல் என்பதே ஆக்கம் என்று கூறி இந்த அற்புதமான ஒரு அறம் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து கேளுங்க.